வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் பருவம் 4ஆம் வகுப்பு ஆங்கில பாடம் பயிற்சி புத்தகத்தில் 8வது பாடம் வாட் இஸ் யுவர் ஸ்டோரி. இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்கள் மற்றும் அதற்கான சரியான விடை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். டேக் அண்ட் ரைட் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த கேள்விகளை பாருங்கள். ஃபஸ்ட்டு உள்ளதுக்கு பொருத்தமான பதில் ஹேஸ் வாட்டர்டு அப்படின்ட்டு பாருங்கள், இதுதான் சரியான பதில். இரண்டாவதுக்கு ஹேவ் கம்ப்ளீட்டட். தேர்ட் ஒனுக்கு ஹேவ் லிவ்டு. ஃபோர்த்து ஒனுக்கு ஹேஸ் கிளைம்ப்டு. ஃபிஃப்த்து ஒனுக்கு ஹேவ் கான். அடுத்து கீழே பாருங்கள், ரீரைட் த சென்டென்சஸ் யூஸிங் த வேர்ட்ஸ் கிவன் இன் த பாக்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த வார்த்தைகளை படித்து பாருங்கள். ஹேஸ் மேட், ஹேவ் வாட்ச்ட், ஹேஸ் பெயிண்டட், ஹேவ் ஃபினிஷ்டு, ஹேஸ் ரிட்டன். இந்த வார்த்தைகளை பொருத்தமான கீழே அந்த கட்டத்துக்குள்ளே எழுத சொல்லியிருக்காங்க. நாம் எழுதிட்டுக்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த கொஸ்டினுக்கு பாருங்கள், ஹேஸ் ரிட்டன். செகண்டுக்கு ஹேஸ் மேட். தேர்டுக்கு ஹேவ் ஃபினிஷ்டு. ஃபோர்த்துக்கு ஹேவ் வாட்ச்டு. ஃபிஃப்த்துக்கு ஹேஸ் பெயிண்டட். இதே போல் உங்கள் குழந்தைகளை பொருத்தமானதை எடுத்து எழுத சொல்லுங்கள். ரீரைட் த சென்டென்சஸ் கரெக்ட்லி அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கிற சென்டென்ஸை அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஹேஸ் பிளேட் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அதை மாற்றி ஹேவ் பிளேட் அப்படின்ட்டு மாற்றி நம்ம சரியாக எழுதியிருக்கிறோம். இதே போல் ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் அவங்க கோடு போட்டிருக்கிற அந்த வார்த்தைக்கு பதிலாக பொருத்தமான சரியான வார்த்தையை நம்ம பயன்படுத்தி ரீரைட் பண்ணியிருக்கிறோம். இதே போல் உங்கள் குழந்தைகளை பார்த்து எழுத சொல்லுங்கள். யூஸ் த ஹிண்ட்ஸ் அண்ட் ஃப்ரேம் சென்டென்சஸ் இன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த குறிப்புகளை பயன்படுத்தி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எழுத சொல்லியிருக்காங்க. நாம் எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், பிரியா இஸ் ரைட்டிங் ஹர் ஹோம்ஒர்க். செகண்ட் பாருங்கள், தி சில்ட்ரன் ஆர் ஃபினிஷிங் த கேம். தேர்டு பாருங்கள், I am reading the story already. Fourth one பாருங்கள், the boys are winning the match with 3 wickets. Fifth பாருங்கள், my father is bringing me a watch. Read the story, underline the answer and write it in the blanks அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த ஸ்டோரியை படித்து பார்க்க சொல்லுங்கள். அதுக்கு கீழே பாருங்கள், கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கு பொருத்தமான பதிலை எழுத சொல்லியிருக்காங்க. நாம் எடுத்து எழுதியிருக்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒனுக்கு வாட் வாஸ் நாட் ஈஸி ஃபார் கிறிஸ். கிறிஸ் வாஸ் நாட் குட் அட் ரைட்டிங் அண்ட் ஆர்ட் ஒர்க்ஸ். செகண்ட் ஒன் பாருங்கள், வாட் டிட் கிறிஸ் ட்ரை டு ட்ரா. கிறிஸ் ட்ரைட் டு ட்ரா எ சர்க்கிள். தேர்டு பாருங்கள், வாட் டிட் த ட்ராயிங் ஆஸ்க் ஹிம் டு ட்ரா. தி ட்ராயிங் ஆஸ்க்டு ஹிம் டு ட்ரா எ பேர் ஆஃப் ஐஸ். அடுத்து கீழே ஒரு பேசேஜ் இருக்குது, அதை படிக்க சொல்லுங்கள். அதுக்கு கீழேயும் இந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க. இதுக்கு பொருத்தமான பதிலை அந்த பேசேஜிலேருந்து நம்ம எடுத்து கீழே எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். இதை பார்த்து அப்படியே நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்த பக்கத்துலேயும் கொஞ்சம் பேசேஜ் இருக்குது, இந்த ஸ்டோரியை படித்து பார்க்க சொல்லுங்கள். இது சம்மந்தமான கேள்விகள் கீழே கேட்டிருக்காங்க. ஹூம் டிட் கிறிஸ் தேங்க் அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருக்குது. அடுத்து செகண்ட் பாருங்கள், வாட் டிட் கிறிஸ் ட்ரா ஆன் த பேப்பர் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு எல்லாமே நம்ம ஆன்சர் அந்த பேராகிராஃப்லேருந்து எடுத்து எழுதியிருக்கிறோம். தேர்ட் ஒன் பாருங்கள், வாட் மேட் கிறிஸ் ட்ரா த பிக்சர் கரெக்ட்லி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான பதிலை நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள். அடுத்து கீழே உள்ள அந்த பேசேஜை படிக்க சொல்லுங்கள். அதுக்கு கீழே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், வாட் ஹேப்பன் டு த மேஜிக் பென்சில் இன் த மார்னிங். செகண்ட் கொஷின், வாட் ஹேப்பன் டு கிறிஸ் ட்ராயிங் அட் லாஸ்ட். தேர்ட் ஒன், வாட் யூ லேர்ன் ஃப்ரம் த ஸ்டோரி. எல்லாத்துக்குமே நம்ம ஆன்சர் சரியாக நம்ம எழுதியிருக்கிறோம். இதை உங்கள் பிள்ளைங்களுக்கு டீச் பண்ணுங்கள். லெசன் அண்ட் ரைட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்டு உங்கள் குழந்தைகளை எழுத சொல்லணும். நான் ஒரு மாடலுக்கு எழுதி காட்டியிருக்கிறேன். இதை விட சின்ன பகுதியை கூட நீங்கள் கொடுத்து சொல்கிறத கேட்டு அவங்கள எழுத வைக்கலாம். ரீட் த சென்டென்சஸ் அண்ட் டிக் த கரெக்ட் பிக்சர் ஃபார் த பேசேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சென்டென்ஸை படித்து பார்க்க சொல்கிறாங்க. கீழே 4 படங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரியான படத்துக்கு டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. மேலே கொடுக்கப்பட்டுள்ள அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பொருத்தமான படம் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த படத்தை தான் டிக் பண்ணணும். சூஸ் அண்ட் ரைட் அண்ட் அப்ரோப்ரியேட் எண்ட் ஃபார் த ஸ்டோரி அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஒரு ஸ்டோரி இருக்குது,
பக்கத்தில் பிக்சர் இருக்குது பாருங்கள். இந்த பிக்சரை பார்த்துட்டு அந்த ஸ்டோரியை இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, அதை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. நாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். கீழே ஏபிசி அப்படின்ட்டு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் பொருத்தமானதை டிக் பண்ணிவிட்டு அதை எடுத்து நம்ம மேலே எழுதிக்கணும். சேஞ்ச் த ஜெண்டர் அண்ட் ரீரைட் த ஸ்டோரி அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த ஸ்டோரியை பாருங்கள். பிக்சர் கொடுத்துருக்காங்க, கீழே ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. ஜெண்டரை மட்டும் சேஞ்ச் பண்ணி திரும்ப அதை ரீரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்த பக்கத்தில் அதை செய்யணும். அந்த ஸ்டோரியை ஜெண்டரை மட்டும் சேஞ்ச் பண்ணி நம்ம ரீரைட் பண்ணியிருக்கிறோம். இதை அப்படியே பார்த்து நீங்கள் டீச் பண்ணலாம் உங்கள் குழந்தைகளுக்கு. இதே போல் இந்த இடத்துல எழுத சொல்லுங்கள். ரைட் ஏ ஸ்டோரி ஃபார் த பிக்சர்ஸ் இன் 5 sentences அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள பிக்சரை பாருங்கள். இந்த பிக்சரில் சொல்லக்கூடிய கதையை ஒரு 5 சென்டென்ஸுக்கு மிகாமல் கீழே எழுத சொல்லியிருக்காங்க. நாம் எழுதியிருக்கிறோம், ஒரு மாடலுக்கு எழுதி காட்டியிருக்கிறோம். இந்த ஸ்டோரியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கூட உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். மை ஜேர்னல் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ரைட் த ஸ்டோரி கிரியேட்டட் பை யுவர் டீம் ஹேயர் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. கீழே பாருங்கள், ஒரு ஸ்டோரியை ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு மாடலுக்கு நான் எழுதி காட்டியிருக்கிறேன். இதே போல் உங்கள் குழந்தைகளுக்கும் ஒரு சின்ன ஸ்டோரியை சொல்லிக் கொடுத்து அந்த ஸ்டோரியை இந்த இடத்துல எழுதி வைக்கலாம்.